வானில் கருடன் வட்டமிட பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் மத்தியில் பரவசமூட்டும் வகையில் நடைபெற்ற நிலக்கோட்டை அகோபில நரசிம்மர் கோவில் மகா கும்பாபிஷேகம். வணக்கம், உங்கள் சாணக்கியன் செய்திகள். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையில் பல நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்ததும் வரலாற்று சிறப்புமிக்கதுமான அருள்மிகு ஸ்ரீ தேவி பூதேவி சமேத அகோபில நரசிம்மர் பெருமாள் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகம் இன்று மிக விமரிசையாக நடைபெற்றது. சிற்ப ஆகம முறைப்படி புனரமைக்கப்பட்ட இக்கோவிலில் தை திருநாளின் சுபமுகூர்த்த தினங்களில் பாஸ்கரன் பட்டாட்சியர் தலைமையிலான வேத விற்பனர்கள் 4 கால யாகசாலை பூஜைகளை தொடங்கினர். விழாவின் சிகர நிகழ்ச்சியாக யாகசாலையிலிருந்து புனித நீர் அடங்கிய கடங்கள் புறப்பட்டு கோவிலை சுற்றி ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டன. அப்போதுதான் அந்த அதிசயம் நிகழ்ந்தது. சரியாக கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்ட அந்த புனித தருணத்தில் வானில் கருடாழ்வார்கள் வட்டமிட்டனர். இதை கண்ட பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் மெய்சிலிர்த்து போயினர். கோவிந்தா கோவிந்தா நாராயணா என பக்தர்கள் எழுப்பிய பக்தி முழக்கம் விண்ணதிர புனித நீர் தெளிக்கப்பட்ட போது நிலக்கோட்டை நகரமே ஆன்மீகக் கடலில் மூழ்கியது. இந்த மகத்தான திருப்பணியினை திண்டுக்கல் உதவி ஆணையர் மு. நாகவேல், அறங்காவலர் குழு தலைவர் வி.பி. காளிமுத்து மற்றும் அறநிலையத்துறை அதிகாரிகள் மிகச்சிறப்பான முறையில் ஒருங்கிணைத்திருந்தனர். இவ்விழாவில் திமுக ஒன்றிய செயலாளர்கள் மணிகண்டன், கரிகால் பாண்டியன், சவுந்தர பாண்டியன், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் உதயகுமார், திமுக நகர செயலாளர் ஜோசப் கோவில் பிள்ளை உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். சுற்றுவட்டாரத்தை சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் திரளாக பங்கேற்று எம்பெருவானின் அருளாசி பெற்றனர். நிலக்கோட்டை காவல்துறையினர் பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து ஏற்பாடுகளை நேர்த்தியாக செய்திருந்தனர். பல ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற இந்த கும்பாபிஷேகம் பழமையும் புதுமையும் கைகோர்த்த ஒரு வரலாற்று நிகழ்வாக நிலக்கோட்டை மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்துள்ளது.